அந்த கிரகண நாள் எப்பயுமே சிவனாலயம் எப்பயுமே திறந்து மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்துல கிரிவலம் சுத்துறதும் பல மடங்கா ஒரு கிரிவலம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அந்த நேரத்துல ஆன்மீகத்துக்கான நாள் தான் அந்த கிரகணமே. ஏன்னா அந்த கிரகண நாள்ல அவ்வளவு சிறப்பானது நமக்கு கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அது கிரகணம். அப்ப அந்த கிரகண நாட்கள்ல நாம பயப்படக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்குன்னு எந்த அச்சமும் ஒன்று கிடையாது. அவரை மீறி நமக்கு எதுவும் வரப்போறதும் கிடையாது. அந்த நாளானது எந்த செயல் செய்தாலும் பல மடங்காக அதிகரிக்கும். நல்வினை நல்ல அறத்தை சார்ந்த செயல்களை நீங்க செய்யறதோ தொடங்குறதோ அந்த நேரத்தில் எல்லாமே சிறப்பு தான் தரும். ஆனா அது ஆன்மீகவாதிகளுக்கு மிகவும் சிறந்த நாள். ஏன்னா அந்த நேரத்துல அதிகமாக யாரும் வெளியே போக மாட்டாங்க, சரியா இருப்பாங்க. இதை மட்டும் தான் இவங்க பின்பற்றுறாங்க. ஆனா அது வீட்டில் இருந்து எந்நேரமும் அந்த நேரம் அந்த கிரகண நேரங்கள்ல இறைவனை நோக்கி தவம் இருக்கிறதும், இறைவனுடைய அவரை சார்ந்த சரித்திரங்கள் படித்து அவர் மீது அன்பு மிகுதி ஆக்கி கொள்வதும், இப்படி நிறைய செயல்கள் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தாங்க. அது இப்ப யாரும் பின்பற்றுவது இல்லை. கிரகணமானது மிகவும் உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும். அது மிகவும் சிறப்பான நாளாகும். இனி யாரும் கிரகணத்தை பார்த்து தவறாக நினைக்க வேண்டாம். அந்த கிரகண நேரங்களில் நாம் அதிகமாக சிவ சிந்தனை செய்தால் பல உயரத்திற்கும் கடந்த உயரத்தில் கொண்டு போய் நம்மை சார வைக்கும். சிவத்தை சார மிகவும் சிறந்த நாளாகும் கிரகண நாள். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன்.